இந்த தேவ அன்பிலே மன்னிக்கிற அன்பை குறித்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். சீக்கிரம் நேரம் ஓடிப்போச்சு. லூக்கா 15 நான் வாசிக்கிறேன். ஒரு உவமையை சொல்கிறாரு. 11 பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசித்துருக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தச் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். போதும். பாருங்கள், இந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஊமையாக சீசர்களுக்கு சொல்கிறாரு, குமாரனுக்கு ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 குமாரர்கள் நம்ம இதை வாசிக்கும் பொழுது கெட்ட குமாரன் கதை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். உண்மையாகவே அவன் கெட்ட குமாரன் இல்லை, அவன் நல்ல குமாரன். தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்டு ஓடி வந்த குமாரன். வீட்டில் இருந்தான் பாருங்கள், மூத்தவன் சொல்லி, அவன் தான் கெட்ட குமாரன். தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மூத்த குமாரன். இங்கே ஒரு மனுஷனுடைய கதையை சொல்கிறாரு. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பிள்ளைகளை இளையவன் சொத்தை கேட்டு எழுதி வாங்கி வீட்டை விட்டு போயிட்டான். வேசிகளிடத்தில் எல்லாவற்றையும் செலவழித்து தீர்த்துட்டான். ஒன்றும் இல்லை, இப்போ அவன் கையில் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கேயாவது வேலை செய்யணும், சாப்பிடணும். அப்படி வேலை செய்யலான்னு சொல்லி தேடி போனால் பன்றி மேய்க்கிற வேலை தான் இருக்குது. அந்த பன்றி மேய்க்கிற வேலையில் கூட அவனுக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடுக்க முடியல அவனால். பன்றியை மேய் பார்ப்போம், சாப்பாடு தானே, இன்னைக்கு தானே வந்திருக்கிற பார்ப்போம்னு சொல்லி மேய்க்க விடுறான் பாருங்க. வேதம் சொல்லுது, பன்றிகள் தின்கிற தவிடை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான், ஒருவன் அவனுக்கு கொடுக்கலை. தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போகிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை தான் பாருங்கள். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஏராளமான வேலைக்காரங்க இருந்தாங்க. வேலைக்காரனுக்கு இவன் ஆர்டர் போடுறான், சப்பாத்தி கொண்டு வா, இட்லி கொண்டு வா, பிரியாணி, இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு மினுக்காக வாழ்ந்தவன் இன்றைக்கி தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் கடந்து போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு பாப்பராக நிற்கிறான், வெறும் ஆளாக நிற்கிறான். இப்போ புத்தி வருது. புத்தி வந்த மாத்திரத்தில் யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர் கூட ஏராளமான சாப்பாடு உண்டு, ஏராளமான சாப்பாடு உண்டு. நான் இப்படி பசியினால் சாகுறேனே, எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் இந்த நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி புத்தி தெளிந்து நான் எழுந்து தகப்பனிடத்தில் போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்போது உங்கள் பிள்ளையா என்னை ஏற்றுக்க வேண்டாம், உங்கள் வேலைக்காரர் ஒருவனாக நான் இருக்கிறேன், உங்கள் வேலைக்காரில் ஒருவனாக நான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன். நல்ல முடிவு பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தரை விட்டு தூரமாக போனவர்கள் மறுபடியும் இயேசு கிட்ட ஓடி வரணும் பாருங்கள். இங்கே தான் ஆரோக்கியம் இருக்குது, இங்கே தான் சுகம் இருக்குது, இங்கே தான் எல்லா விடுதலையும் இருக்குது, இங்கே தான் தகப்பனுடைய அகாப்பை அன்பு இருக்குது, இங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது.
ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே, வெளியே கிடையாது. வெளியே ஆடல் பாடலாம் 3 மணி நேரத்துக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். சினிமா கோட்டையில் இருக்கிற சந்தோஷம் 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே வந்தால் மறுபடியும் சொல்லி முடியாத ஒரு பாரம், ஒரு சமாதானமற்ற நிலை, இதான் மனிதனுடைய பங்காக இருக்குது. ஆனால் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். இப்போ இந்த மனுஷனுக்கு புத்தி வருது, தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரனு கூட இருக்குது. நான் இப்போது எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக நான் போகலை, நான் வேலைக்காரன ஒருவனாக போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இப்போது 19ஆம் வசனம் 20 வசனத்தில் வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்கள், அவன் எழும்புறான், புறப்பட்டு வாரான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே, அதெல்லாம் வாசித்துருக்கீங்களா? தகப்பனுடைய உள்ளம் எத்தனை நாள் ஏங்கி கிடந்ததோ எனக்கு தெரியல. மகன் போயிட்டான், எப்போ வருவான்னு சொல்லி இந்த வயசான மனுஷன் இந்த பிள்ளையை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு நிலை. எப்போ என் பிள்ளை வருவான், என் பிள்ளை என்கிட்ட சொத்தை வாங்கிட்டு போயிட்டான், சொத்து போகுது ஒன்றும் இல்லை, ஆனால் என் பிள்ளை எனக்கு வேணும். பாருங்கள், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க உண்மை மனுஷகுமார் இந்த பூமியில் வந்தா. இழந்து போன மனிதனுடைய ஆத்மாவை தேடும்படி மீட்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. ஏதோ மதத்தை ஸ்தாபித்து அதுக்கு தலைவராக இருந்துட்டு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வரல. இழந்து போன மனிதனுடைய ஆத்மாவை தேடும்படிக்கு ரட்சிக்கும்படிக்கு இந்த பூமியிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தா. தூரத்திலே மகன் வருவதை கண்டு பாருங்க, நான் எண்ணி பார்க்குறேன், தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரியது. தூரத்திலே வருகிற மகனை பார்த்து ஓடுகிற அன்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது எங்கேருந்து வந்தார் பாருங்கள். காலையில் நான் சொன்னேன் பாருங்கள், எத்தனோ கோடி மைல்கள் பூமிக்கும் வானத்துக்கும் தூரம் இந்த மனுஷனை பார்க்கும்படி, இந்த மனிதனை மீட்கும்படி, இந்த மனுஷனை தூக்கி எடுக்கும்படி அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்தார். தகப்பன் தூரத்தில் மகன் வருவதை கண்டு, நல்லா அழகாக அது எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். அப்படி தகப்பன் வாசிங்க, மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு போதும். மனதுருகி, நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன், அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன். இது அவருடைய கதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. நான் எதுக்கு இந்த பூலோகத்தில் வந்தேன்னா, இழந்து போன என்னுடைய குமாரனை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. மூத்த குமாரன் ஆதாமுக்கு எல்லாம் கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டான். என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளலை, என்னுடைய நேசத்தை புரிந்து கொள்ளலை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான், அதெல்லாம் மறந்துட்டான். ஆனால் மீண்டுமாய் 2ஆம் மாதமாக நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். இழந்து போன மனிதனுடைய ஆத்மாக்களை தேடி ரட்சிக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். இப்போ மனதிற்கத்தோடு நான் வந்திருக்கிறேன். என்ன செய்கிறாராம்? கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எங்கேருந்து வந்திருக்கிறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து தான் வந்திருக்கிறான், பன்னி கூட்டத்துலேருந்து வந்திருக்கிறான் பாருங்கள். அவருடைய உடல் முழுவதும் பன்னி நாற்றம் இருந்திருக்கும். எத்தனை நாள் ஆச்சோ குளிச்சு, எப்படி இருந்தான், அவனுடைய நிலை எப்படி இருக்குமோ தெரியல. தகப்பனை எதையும் பார்க்கல, எதையும் பார்க்கவில்லை. மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தன்மையை தான் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் உடைய கழுத்தை கட்டி கொண்டு உடைய முத்தமிட்டு அணைத்து கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல பாருங்கள். அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து மீண்டும் அவருடைய பிள்ளையாக மாற்றும்படி விரும்புகிற தேவன் பாருங்கள். 2 பேருக்கும் இருந்த உறவு என்றைக்கும் மாறலை. இவன் அப்பந்தான், இவர் அப்பந்தான், அவன் பிள்ளை தான். அந்த அப்பா பிள்ளை உறவு ஒரு நாள் மாறாது. ஆனால் அப்பாவோடு இருந்த ஐக்கியம் மாறி போயிடுச்சு. அப்பாட்ட இருந்த ஐக்கியத்தை விட்டுட்டு வேறு நபரோடு ஐக்கியம் வச்சதன் விளைவு அங்கே குறைவை கொண்டு வந்துருச்சு, சுகவீனத்தை கொண்டு வந்துருச்சு, இல்லாமையை கொண்டு வந்துருச்சு, பட்டினி பசியை கொண்டு வந்துருச்சு. இப்போது புத்தி வந்து அப்பாவுடைய ஐக்கியத்தை தேடி ஓடுறான். உறவு முறை மாறலை, ஆனால் ஐக்கியம் மாறிடுச்சு. ஆதாமுக்கு நடந்த பிரச்சனை அதுதான். ஆதாமுக்கு பரமபிதா அவர் தான், தேவன் அவர் தான். அந்த உறவு மாறலை, ஆனால் அவரோடு ஐக்கியம் வைக்காத ஒரு குற்றம் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு சாத்தியகுரு உண்டாயிடுச்சு பாருங்கள். அப்பொழுது தன் தகப்பன் வாசிங்க, அப்பொழுது குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே
பாத்திரம் அவன் சொல்கிறான் பாருங்க, பாவம் மன்னிப்பெல்லாம் சொல்கிறான், பாவம் செய்த எல்லா பாவத்தையும் சொல்கிறான் பாருங்க, அறிக்கையிடுறான். நான் இந்த பாவம் செஞ்சுட்டேப்பா, அந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு எந்த விதத்துலையும் பாத்திரம் இல்லை, நான் ஒன்று ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா, குமாரனை என்னை ஏற்றுக்கிட வேண்டாம், வேலைக்காரனாக வச்சுக்கோங்க, நான் இங்கே என்னென்ன வேலை சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறேன், என்னை குமாரனா வேண்டாம், வேலைக்காரனாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். தகப்பனுடைய காதுகள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அதான் அங்கே பார்க்குறோம். அப்படியாப்பா, ஆமாடா, நீ சொல்கிறதும் சரிதான், எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இப்போ புத்தி வந்துச்சா, வா உக்காரு, நீ வேலைக்காரனாக இருந்துக்கா, அந்த ஹெட்டாக இருந்துக்க, சூப்பர்வைசராக கூட இருந்துக்கா அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லலை. அதை காது கொடுத்து அவர் சொல்கிறத கேட்கவே இல்லை. தகப்பனுடைய அன்பு உள்ளத்தை நிறைக்கிட்டு இந்த மாலை வேளையில் இயேசுடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பு தான். பாவம் செய்தப்பட்டு ஓடி போய் இன்றைக்கி அறிக்கையிடணும். 9 நேரம் பாவத்தை அறிக்கையிடதில்லை, ஒரு நேரம் கத்தாவே விழுந்துட்டு ஆண்டவரே மன்னிங்க, தூக்கி எடுத்து நிறுத்துங்க, என்னுடைய பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரே, மொக்கம் எனக்குள்ள ஐக்கியம் இனிமேல் அது பிளவுபடாமல் தொடரட்டும் ஆண்டவரே. பாருங்கள், தகப்பன் இவன் சொன்ன எதையுமே அவன் காதில் வாங்கலை. என்ன சொல்கிறான் அந்த தகப்பனுடைய ஊழியக்காரனை நோக்கி, சொல்லுங்கள் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், போதும். அப்போ எதுவுமே இல்லாமல் தான் வந்திருக்கிறான் பாருங்கள். ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்திருக்கும், மோசமான ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறான். செருப்பு போட்டு போயிருந்தான், செருப்பு இல்லை, காலில் செருப்பு இல்லை, கையில் மோதிரம் இல்லை, உயர்ந்த வஸ்திரம் எதுவும் இல்லை, பன்னி கூட்டத்திலேருந்து பன்னியாகவே வந்திருக்கிறான். அவனை பார்க்கும்போது மனுஷன் தானே இவ்வளோ கேவலமாக இருக்கிறானே, தகப்பன்லாம் பார்க்கல பாருங்கள். உடனே வேலைக்காரனை கூப்பிட்றாரு, முதல்ல இவனை குளிப்பாட்டி உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு மாட்டி விடு, கைகளில் மோதிரத்தை மாட்டி விடு, கால்களில் செருப்பை போடு. இவன் வேலைக்காரன் இல்லைடா, என் பிள்ளைவன் புத்தியெல்லாம் வெளியே போயிட்டான், மறுபடியும் அவனை என் பிள்ளை ஸ்தானத்துக்கு கொண்டு வா. இப்போது அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன்னா நான் தகப்பனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. பாருங்கள், இவன் சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் தகப்பனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. பாருங்கள், தகப்பனுடைய உள்ளம் மன்னிக்கிற உள்ளம். அவன் எவ்வளோ தவறு பண்ணிட்டான், எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், அதன் மத்தியிலும் இந்த தகப்பனுடைய உள்ளம் எல்லாவற்றையும் மன்னித்தது, மறந்தது. அடுத்து வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், வாசிங்க. கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். பாருங்கள், முக்கியமான விஷயம் தான். பாருங்கள், கொளுத்த கண்டை கொண்டு வந்து, இப்போது இந்த மனுஷன் பாவம் செய்திருக்கிறான், இந்த மனுஷன் அக்கிரமம் செய்திருக்கிறான். கவனிங்க, இந்த மனுஷன் பாவம் செய்திருக்கிறான், இந்த மனுஷன் அக்கிரமம் செய்திருக்கிறான், இந்த மனுஷன் தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக எல்லாம் முரண்பாடான காரியங்களை செய்துட்டான். ஆனால் அங்கே ஒரு கன்றுக்குட்டி அடிக்கப்படுகிறது. கர்த்தர் கற்றுக் கொடுத்தா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு எங்கேயும் இல்லை. பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த மனிதனுடைய மீறுதலுக்காக, இந்த மனிதனுடைய பாவத்திற்காக, இந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமைக்காக அங்கே ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. அப்படி தான் ஆதாமுக்கு அடிக்கப்பட்டுச்சு. ஆதாம் தான் பாவம் செய்தான். ஒன்றும் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அப்படி தோலை உரித்து அவங்களுக்கு மாட்டி விட்றாரு. பாருங்கள், ஆதாமுக்கு பிரமிப்பாக இருக்குது. என்ன இது வரைக்கும் ரத்தத்தை பார்த்ததில்ல, ஒரு ஆடு துடிக்க சாகுது, அதனுடைய தோலை எடுத்து நமக்கு உடுத்து வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்த்துருப்பான். இங்கே இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷன் ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு வரும் பொழுது தகப்பன் விவரமாக சொல்கிறாரு, கொழுத்த கண்டை அடியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வயசாகி ஒரு 90 வயசில் 95 வயசில் நமக்காக மறிக்கலை. வாலிபத்தின் கொழுமையான பருவத்தில் 33 வயதினிலே நமக்காக மரித்தா. பாவத்திற்கு நிவாரணம் செய்யும்படி, அக்கிரமத்துக்கு, தரித்திரத்துக்கு, வியாதிக்கு, பலவீனத்துக்கு ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணும்படி வாலிபத்தின் கொழுமையான பருவத்தில் 33 வயதினிலே இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தா. தகப்பன் அழகாக சொல்கிறார் பாருங்கள், கொழுத்த கண்டை அடியுங்கள், நான் புசிப்போம். அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். சொல்கிறாரு, புசித்து சந்தோஷமாக இருப்போம். பாருங்கள், ஆண்டவர் ரத்தத்தையும் மாம்சத்தை புசிக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, நிறைவு வருகிறது. ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர்,
என்னுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்ட அவரை நான் இன்னைக்கு நினைவு கூறுறேன், நினைவு கூர்ந்து இதில் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் உள்ள பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்கள், தகப்பன் பிள்ளை சொன்ன எதையுமே காதில் வாங்கலை, எதையுமே அதை பெருசாக நினைக்கல. தகப்பன் வாரான், தூரத்து பிள்ளை வாரான், தகப்பன் போய் ஓடி போய் கிட்ட போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு மோதிரத்தை போட்டு செருப்பு போட்டு உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்துவீங்கன்னு சொல்கிறார். பாருங்க, பண்ணி கொடுத்துன்னு தான் வந்திருக்கிறான். கழைந்து எறிங்க அந்த குப்பையெல்லாம், உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு மாட்டி விடு, மோதிரத்தை போடு. ஐயா ஏற்கனவே மோதிரத்தெல்லாம் தொலைச்சிட்டான்யா, இப்போ மறுபடியும் மோதிரத்தை போட சொல்கிறீங்க, போடுறா மோதிரத்தை, போடு மோதிரத்தை, நல்லா உயர்ந்த செருப்பை போடு. பணக்காரங்களாம் இன்றைக்கி தையல் இல்லாத ஆடை தான் அணிவாங்களாம், அப்படிப்பட்ட ஆடையை பிள்ளைக்கு போட சொல்கிறான். புறாத்தையும் தொலைச்சிட்டு வந்த ஒரு மனுஷன் பாருங்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்களிலே கண்ணீர் தான் வந்தது. கர்த்தர் சொன்னார், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற அன்பு, தெய்வ அன்பு, மன்னிக்கிற அன்பு. தண்டனைக்கு தப்புக்கு எப்படி உனக்கு தண்டனை கொடுக்கலாம், எப்படி உனக்கு காலை ஒடிக்கலாம், கையை ஒடிக்கலாம். பாருங்கள், நீங்கள் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நான் போனேன், கர்த்தர் என்னை வண்டியிலேருந்து தள்ளி விட்டு காலை ஒடித்து விட்டார், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்கிறார் பாருங்கள் ஒரு ஊழியக்காரர். என்ன முட்டாள்தனமான பேச்சு பாருங்கள். கர்த்தருடைய அன்பு மன்னிக்கிற அன்பு, தயவின் அன்பு, தூக்கி எடுக்கிற அன்பு, எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிற அன்பு, அந்த அன்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுளை குறித்து தவறான எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்குமானால் முதலாவது அதை களைந்து எறியுங்கள். கண்ட பிரசங்கத்தையும் கேட்டு மனதில் குப்பையில் அடைச்சிடாதீங்க. காரணம், உங்களுடைய மனது குப்பை தொட்டி அல்ல, தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாக இருதயத்திலிருந்து நல்லவைகளை ஏற்று உங்கள் மனதில் வைக்கணும், வாயில் வைக்கணும். தேவனை குறித்து தவறான படம் உங்களுடைய மனதில் இருக்குமானால் தவறான காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆகவே தேவன் சொல்லும் பொழுது, தேவ அன்புன்னு சொல்லும் பொழுது அது சுத்தமான அன்பு, தூய அன்பு, பரிசுத்தமான அன்பு. அந்த அன்பை காண்பிக்கும்படி எனக்கு பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை மனதில் இருத்தணும். தகப்பன் எந்தவித ஒரு கேள்வியும் கேட்கல. இப்போ மூத்த குமாரன் வர்றான், என்னையா உன் கூட தான் எவ்வளோ நாள் இருக்கிறேன், எனக்கு என் நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு கண்ணுக்குட்டி அடிக்கலை. பழைய ஏற்பாட்டு காலமெல்லாம் அதான் பாருங்கள். ஏசுநாது எப்போ வருவார், மேசியா எப்போ வருவார் காத்து கொண்டே இருந்தாங்க. சந்தோஷமான ஒரு விஷயம், நான் வாழ்கிற இந்த காலங்களில் இயேசுநார் வந்து எனக்காக எல்லாம் மீட்பை செய்து முடித்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கி நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை, அவர் விசுவாசித்தா போதும், அவரை நம்பினா போதும், அவருக்கு நன்றி செலுத்தினா போதும், அவரை துதிச்சா போதும், அவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்கள்லாம் என்னுடைய பங்காய் மாற ஆரம்பிக்கிறது. யாவரும் எழுப்பி நிற்போம். கொழுத்த கண்டை இவனுக்கு அடியுங்கள். ரத்தம் சிந்தப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது இந்த மனுஷனுக்காக. ஆடு ஒரு பாவமும் செய்யலை, கன்றுக்குட்டி ஒரு பாவம் செய்யலை, பாவம் செஞ்சது இந்த மனுஷன். ஆனால் அடிக்கப்பட்டது ஒரு ஆடு, பாவம் செய்தது நாம, தண்டிக்கப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஓ முக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா.